அனைவருக்கும் வணக்கம். இன்று சர்வ அமாவாசை. இந்த நல்ல நாளில் நான் எப்படி கலச வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் செய்கிறேன் அப்படிங்கிறதா சொல்ல போகிறேன். நேற்று செவ்வாய்க்கிழமையில முருக வழிபாடு செஞ்சுருப்போம். பொதுவாக செவ்வாய்க்கிழமை விளக்கு ஏற்றிட்டு புதன்கிழமை திரும்ப கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேற வழி இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் குலதெய்வ பானையில் இருக்கிற விளக்குக்கு நான் புதுசாக கழுவி தான் பண்ணுவேன். அதனால பார்த்தீங்கன்னா நாளைக்கு வியாழக்கிழமை கழுவுறதுக்கு பதிலாக இன்னைக்கே பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் கழுவி உடனே நான் ஏற்றிடுவேன். அதாவது விளக்க கழுவி நம்ம சும்மா வச்சிருக்க கூடாது. அதை உடனே ஏத்துறோம் அப்படின்னா நம்ம வெள்ளிக்கிழமையில கூட பார்த்தீங்கன்னா விளக்கு கழுவி உடனே ஏத்திடலாம். ஆனா நம்ம வியாழக்கிழமை ஏன் கழுவுறோம் அப்படின்னா முத நாளே கிளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம பொட்டு இதெல்லாம் வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் வெள்ளிக்கிழமைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்றோம். அம்மாலாம் நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம். வெள்ளிக்கிழமை தான் கல்ல வீடே கழுவி அப்பவே விளக்க கழுவி அப்பவே பொட்டு வச்சு அப்பவே விளக்கு ஏத்துவாங்க. ஸோ நமக்கு இப்போ டைம் அவ்வளவா இருக்கிறது இல்லை. அப்படிங்கிறனாலதான் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடியே அட்வான்ஸா ப்ரீ பிளான் பண்ணிக்கிறோம். எனக்கு அமாவாசையில கலச வழிபாடு 2 கலசம் நான் மாத்துவேன். ஒண்ணு கன்னி தெய்வ கலசம், இன்னொன்னு நாகமணி தேவியை ஆவாகனம் செஞ்ச அந்த கலசம். இது நான் 10 வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதை பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னா குலதெய்வம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா பாருங்க. குலதெய்வ பானையை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த வீடியோல இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். எனக்கு பாத்தீங்கன்னா ஆண் தெய்வமும் பெண் தெய்வமும் சேர்ந்ததுதான் குலதெய்வமா இருக்காங்க. அதனால நான் சந்தனம் விபூதி ரெண்டுமே பாத்தீங்கன்னா கலந்து அதுக்கப்புறமா குங்குமம் வச்சு விடுவேன். இதுதான் என்னோட குலதெய்வ பானை. இந்த குலதெய்வ பானையை நான் ஆடி 28க்கு தான் பாத்தீங்கன்னா வேற பானை மாத்துவேன். இதுல இருக்க பொருட்கள் எல்லாம் போட்டுட்டு நான் புதுசா எல்லாமே நிரப்புவேன். மாசத்துக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா வெளிப்புறம் மட்டும் கழுவிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு விடுவேன். அதே மாதிரி கலச வழிபாடும் அதே மாதிரிதான். மாமனார் மாமியார் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா விரதம்லாம் அமாவாசை விரதம்லாம் இருக்கக்கூடாது. இப்ப நம்ம வீட்லயே மாமனார் மாமியார் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அம்மா அப்பாவுக்கும் அவங்க கொடுப்பாங்க இல்லையா. அப்ப நம்ம சேர்ந்து வழிபாடு செய்யும் போது நம்ம அமாவாசை வழிபாடு செய்யலாம். சோ எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மாமனார் மாமியார் பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க தனியா வீட்டுல இருக்கனால தனி வீட்டுல இருக்கனால அவங்க தனியா கொடுத்துக்குவாங்க. சோ நான் பாத்தீங்கன்னா கோலம்லாம் போடுவேன். அதே மாதிரி எனக்கு அமாவாசை அப்படின்னாலே கலச வழிபாடு தான். சோ இந்த கலசத்துல நான் நீர் நிரப்பி பச்சை கற்பூரம் கலச பொடி இதெல்லாம் சேர்த்து வேப்பிலை இல்லைன்னா மாவிலை எது கிடைக்குதோ அதை சொருகி அது மேல தேங்காய் வச்சு நான் அலங்காரம் பண்ணி தீபம் ஏத்துவேன். அதே மாதிரி குலதெய்வ பானைக்கு மேல ஒரு அகல் விளக்கு, அதுக்கும் எண்ணெய் போட்டு திரி போட்டு நான் ஏற்றுவேன். அமாவாசை அப்படிங்கிறனால நான் சிகப்பு திரி போட்டிருந்தேன். ஸோ குலதெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா சிகப்பு திரி அப்படிங்கிறது நான் போடுவேன். இது கட்டாயம் கிடையாது. நம்ம எந்த திரி வேணாலும் போடலாம். வெள்ளை திரி தான் பார்த்தீங்கன்னா பொதுவானது. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதையே நீங்கள் பண்ணலாம். இப்போ எங்ககிட்ட குலதெய்வ பானை இல்லை, குலதெய்வ விளக்கெல்லாம் நான் ஏற்றுறது இல்லை, இனிமேல் ஏற்றலாமா, எனக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியாது அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு அதுக்குமே நான் பாத்தீங்கன்னா வீடியோ கொடுத்துருக்கேன். குலதெய்வம்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். உங்களுக்கு குலதெய்வமே தெரியாட்டி கூட உங்க முன்னோர்கள் ஏதாவது ஒரு வகையில உங்க குலதெய்வத்தை காட்டுவாங்க. நீங்க அவங்கள தேடுறீங்க அப்படின்னு நினைக்கும் போதே அவங்க யார் ரூபத்துல நம்ம கிட்ட பேசுவாங்க. உங்களுக்கு அந்த அடையாளத்தை காட்டுவாங்க. ஸோ அதனால நீங்க குலதெய்வத்துக்குன்னு தனியா ஒரு சின்ன அகல் விளக்கு ஏத்திக்கோங்க. எப்பவுமே பூஜை அறையில 2 விளக்காவது மினிமம் ஏத்தணும். ஒண்ணு பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு. நான் பாத்தீங்கன்னா 3 இதா பிரிச்சிருப்பேன். ஒண்ணு குலதெய்வ விளக்கு, அதுக்கப்புறம் எந்த விசேஷ நாட்கள் வருதோ அந்த தெய்வத்துக்கு ஒரு விளக்கு, அதே மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்துவேன். அதுக்கப்புறம் சிவன் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சிவன்லாம் ஒன்னா வச்சிருப்பேன். அந்த இடத்துல ஒரு தீபம் ஏத்துவேன். அதே மாதிரி கன்னி தெய்வத்துக்கு நிலைவாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு தீபம் மாடத்துல ஏத்துவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஏத்துவேன். என்னைக்கு ஸ்பெஷலான நாள் வருதோ, இப்ப வாராகி அம்மனுக்கு பஞ்சமி அப்படின்னா அந்த நாள்ல ஸ்பெஷலா ஒரு தீபம் ஏத்துவேன். கிருத்திகை முருகனுக்கு ஸ்பெஷலா ஒரு அகல் தீபம் ஏத்துவேன். அப்படிதானே தவிர மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா 2 தீபம் ஏத்துனாலே நமக்கு போதுமானது. நான் 3 தீபம் ஏத்துவேன். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா கன்னி தெய்வ வழிபாடுலாம் நீங்க பண்றீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய் வெள்ளி கண்டிப்பா அவங்களுக்கு விளக்கு ஏற்றி பால் வைக்கிறது நல்லது. அதே மாதிரி இப்போ தின்பண்டங்கள் பாத்தீங்கன்னா அவங்க அதிகமா விரும்புவாங்க. அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திராட்சை வச்சிருந்தேன். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு இன்னைக்கு பிரசாதமா நான் வச்சிருந்தேன். ஸோ கன்னி தெய்வத்தை பார்த்தீங்கன்னா கன்னி மூலையில தான் வைக்கணும். இன்னைக்கு அமாவாசை சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான சாப்பாடு தான். சாதம், முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் போட்ட பொரியல், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார், இதான் ரசம் வச்சிருந்தோம். இதை அப்படியே நான் நெய்வேத்தியம் பண்ணிட்டு சமயபுரம் மாரியம்மனுக்கு பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் வச்சிருந்தேன். ஏன்னா அவங்க பச்சை பட்டினி விரதம் இருக்கிறனால அவங்களுக்கு இது வைக்கல. அதே மாதிரி இந்த சாம்பிராணி பார்த்தீங்கன்னா சிரட்டையில போட்டிருந்தேன். நான் பால் சாம்பிராணி தான் போடுவேன் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல. ஸோ
ஸோ அந்த மாதிரி போடும்போது இன்னமும் நமக்கு நல்லா இருக்கும். அதோட சேர்த்து இந்த காஞ்ச பூக்கள் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம சாமிக்கு போட்டது, அதை உதிர்த்து விட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பூஜை வழிபாடு அமாவாசைக்கு நல்லபடியாக வந்து தொடங்குச்சு. அதே மாதிரி இடையில வந்து பார்த்தீங்கன்னா நான் கோவிலுக்கும் போயிட்டு வந்தேன். அம்மா தான் வந்து இன்னைக்கு சமைச்சாங்க. ஸோ சமைக்கிறனால நான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் கணவரும் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு நாகமணி கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அது வந்து அதனுடைய வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டால் ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சாம்பிராணி இதெல்லாம் போட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பாடு ரெடியாக இருந்துச்சு. நெய்வேத்தியம்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு நல்லபடியாக வந்து தூப தீப ஆராதனையெல்லாம் காமிச்சாச்சு. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை வழிபாடு நான் செய்வேன். அதுக்கப்புறம் பசுக்கள் வந்து மத்தியானத்துக்கு மேலே வருவாங்க. சில சமயம் காலையிலையும் வருவாங்க. வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழைப்பழம்லாம் ரெடியாக இருக்குது. அதையும் வந்து வச்சுட்டு காகத்துக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு நான் வந்து எங்கள் அப்பாவை நினச்சி நான் வந்து வைப்பேன். எங்கள் அப்பா தாத்தா ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை பார்க்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கனவுல வந்து ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தினமுமே வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ஏதோ நம்ம முன்னோர்கள் வந்து நான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் சில காகங்கள் வந்து ரொம்ப விசித்திரமாக வந்து நடந்துக்கும் நம்ம வீட்டுக்கிட்ட. அது மாதிரிலாம் நான் நோட் பண்ணுவேன். அப்படி நோட் பண்ணும்போது எனக்கே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். சரி, நம்மளை சுற்றி வந்து நம்ம முன்னோர்கள் பாதுகாப்பாக இருக்காங்க, அதனால வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, அப்படியே வந்தாலும் அவங்க கூட இருக்கும்போது நம்ம அவங்கள பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சி தான். அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் தான். இதெல்லாம் நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்லி ரொம்ப வந்து எல்லா சமயமும் நம்ம அறிவாளித்தனமாவே பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சின்ன சின்ன சென்டிமெண்ட், சின்ன சின்ன முட்டாள்தனங்கள் கூட வாழ்க்கையை சில நேரங்கள்ல அழகாக்கும். சில நேரங்களில் நமக்கு அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா சில கோமாளித்தனங்கள் தேவைப்படுது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு எப்பவுமே அறிவாளியா காட்டிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப வந்து இறுக்கமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை செஞ்சு நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்றதே நமக்கு வந்து இந்த ஜென்மத்துல நமக்கு கிடைச்ச பெரிய புண்ணியம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. உங்க வீட்டுல குலதெய்வ பானை இருக்கா? குலதெய்வ வழிபாடு நீங்க செய்வீங்களா? இல்ல குலதெய்வ கோவிலுக்கு சில பேர் போவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு போவீங்க அப்படின்னா மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி குலதெய்வருடைய பெயரை வந்து கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது ஒரு சிலர் தவிர சிலருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தின பெரிய ஒரு விழிப்புணர்வே இல்லாத மாதிரி இருக்காங்க. ஆனா இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல குலதெய்வ வழிபாடை பத்தி நிறைய சொல்றாங்க. எல்லா தெய்வங்களுக்கும் முன்னோடியா வந்து நமக்கு வழிகாட்டும் ஒரு தெய்வம் அப்படின்னா அது வந்து குலதெய்வம் தான். சில தெய்வங்களுக்கிட்ட நம்மளை கூட்டிட்டு போறதே வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் தான். அதனாலதான் அடிக்கடி வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வருஷத்துல ஒரு நாள் பொங்கல் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் வாங்கி தர்றது, அவங்களுக்கு வந்து மாலை சாத்துறது, அதே மாதிரி திருவிழா அப்படிங்கும் போது நம்ம வேண்டுதல் வச்சு கெடா வெட்டுறது, இந்த மாதிரி சில சில விஷயங்கள் செய்யும் போது குலதெய்வம் நம்ம கூடவே இருக்கும். நம்ம கூட சந்தோஷமா வருவாங்க. நமக்கு ஒரு சின்ன தடங்கள் வருது அப்படின்னா கூட அது வந்து குலதெய்வம் வந்து அந்த இடத்துல வந்து இருந்து நம்மளை காத்து நிற்பாங்க. அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்றதுதான், யமனே வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம உயிரை வந்து எடுக்க முடியும். அப்படிப்பட்ட குலதெய்வத்தை நம்ம வந்து வணங்கும் போது நம்ம வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். நம்மளுடைய குலமும் வந்து பாத்தீங்கன்னா செழித்து இருக்கும். அதனால வந்து குலம் செழிக்கவும் நம்முடைய குலம் வந்து நல்லபடியா இருக்கவும் குலம் தலைத்து ஓங்கவும் இந்த குலதெய்வ வழிபாடை கண்டிப்பா செய்யுங்க. அமாவாசையில முன்னோர்கள் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா எந்த கோவிலுக்குனா நீங்க போங்க, அவங்க முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு கிட்டதான் இருப்பாங்க. அந்த குலதெய்வம் கோவில் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களுடைய மூச்சு காத்து தான். ஸோ அங்க வந்து நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருக்கும். அதனாலதான் வந்து குலதெய்வம் கோயில் அப்படிங்கிறது நம்ம கோவில், நம்ம கடவுள் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வரும். மற்ற எந்த கோவில்களுக்கு போனாலும் அது ஒரு கடவுளா பார்ப்போமே தவிர குலதெய்வம் கோவிலுக்கு போனா மட்டும்தான் நம்மள ஒருத்தரா அவங்கள பார்ப்போம். ஏன் சாமி அப்படின்னு நம்ம சொல்றது குலதெய்வத்தை தான். ஸோ அந்த மாதிரி வந்து குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சு நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த பங்குனி அமாவாசையில நான் வந்து நல்லபடியா வேண்டிக்கிறேன். இந்த கலச வழிபாடு, குலதெய்வ பானை, இதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே குலதெய்வம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பா வந்து பாருங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.